சைன் ஃபங்க்ஷன் என்னன்னா எதில் போயிருக்கும் 0ல் 0 எடுத்திருப்பான். அடுத்தது வந்து பையில் 0 எடுத்திருப்பான். ஸோ அதனால் 0 போட்டிருப்போமா. இங்கே இருக்க ஃபங்க்ஷன் அதாவது 0 1 0 அது அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் காசுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பை பை 2ல் 0 எடுத்திருப்பான். அதுக்கப்புறமா பர்டிகுலராக இங்கே நான் வரச்சில் அதாவது நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருப்பான். ஏன் நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருப்பான்னா உங்களோட சைன் ஃபங்க்ஷன் அதாவது காஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு நிமிஷம் இந்த இடத்துல பை பை 2ன்னு எடுத்திருப்பானா, இது பர்டிகுலராக இந்த இடத்துல பை பை 2ன்னு எடுத்திருப்பான். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே உங்களுக்கு 180 எடுக்கும்போது நெகட்டிவ் -1. ஸோ -1. அதே மாதிரி தான் டேன் ஃபங்க்ஷன் 0ல் 0 எடுப்பான். நான் சொல்லியிருப்பேன் 0ல் 0 எடுப்பான். இந்த இடத்துல பர்டிகுலராக 0 எடுத்துப்பானா 0ல் 0 எடுத்திருப்பான். அதே மாதிரி தான் 180லையும் அது அப்படியே ரிப்ளிகாவாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம 0ல் பார்த்தோம்ல அந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல 0 இப்படி போயிருக்கும். அதுக்கப்புறமா டேன் ஃபங்க்ஷன் இப்படி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கணும்னா நான் பர்டிகுலர் இன்டர்வலில் 0 to அதான் 90லேருந்து -90லேருந்து +90 எடுத்திருப்பேன். ஓவரால் ஆரில் பேசும்போது இந்த மாதிரி தள்ளி இந்த எஸ் போட்ட மாதிரி தலைகளை எஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு 0ல் 0 கண்டிப்பாக எடுப்பான். ஸோ அதனால் 0. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா. அதே விஷயம் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம், கொஞ்சம் தள்ளி பண்ண போகிறோம். இப்போ இதே விஷயம் நான் இங்கே பண்ண விஷயம் தான். இப்போ திருப்பி கீழே போயிட்டு திருப்பி மேலே வருவான். 3π/2 இது சைன் ஃபங்க்ஷன் தானே எடுத்தோம். 3π/2 இங்கே போகும்போது 2π போகும்போது இங்கே 0 தான் சைன் ஃபங்க்ஷனு. காஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பையன் இருக்கானா மேலே போவான். மேலே போகும்போது உங்களுக்கு என்ன கிடைப்பான், இப்போ காசை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே -1 எடுத்தானா அது பக்கத்தில் என்ன இருப்பான் 3π/2ன்னு எடுக்கும்போது இங்கே 0ன்னு எடுத்திருப்பான். அப்படி தானே இந்த இடத்துல என்ன இருந்திருப்பான் 0ன்னு எடுத்திருப்பான். கரெக்டாக. அடுத்தது வந்து பர்டிகுலராக இங்கே அதுக்கு 3π/2 இந்த இடத்துல அடுத்தது வந்து 2πன்னு வந்திருப்பான். 2π இங்கே மேலே இருப்பான் தானே, இங்கே தானே இருப்பான். ஸோ அதனால் 1. ஸோ காசோட வேல்யூ இங்கே 1ன்னு எழுதிடுவோமா. தென் டேனை பொறுத்த வரைக்கும் அதே விஷயந்தான். இப்போ நம்ம 0ல் 0 எடுத்தால அதே மாதிரி தான் 2πலையும் 0 தான் எடுத்திருப்பான். விஷயம் அவ்வளோதான். அதேமாதிரி சைன் ஃபங்க்ஷன் 3π/2ல என்ன வருதுன்னா -1. இந்த இடத்துல இவன் தான் இங்கே -1 தான் இருக்கான். 3π/2ல 3π/2 நீங்கள் எழுதணும். ஸோ நான் எழுதிட்டேன் -1ன்னு எடுத்திருப்பான். -1 இங்கே எழுதிட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ tan 3π/2ல என்னவா எடுத்திருப்பான் 5/2. நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருந்திருப்பான்னா டொமைனில் 2n+1 இன்ட்டு π/2ன்னு இருந்திருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் என்னவா இருந்திருக்கான் அன்டிஃபைன் ஆயிருப்பான். ஸோ அதனால் இன்ஃபினிட்டி உங்கள் ஃபங்க்ஷனே அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ அதனால் அன்டிஃபைன்டு. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம மீதி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதிடலாம். அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதே விஷயம் தான் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ கொசிகன் நம்ம எப்படி எழுதுவோம் 1/sin எழுதுவோமா. அப்போ 1/0 அன்டிஃபைன். ஓகேவா. அதே மாதிரி இதே தான் கீழே இந்த இடத்துல அன்டிஃபைன்லாம் தனியாக 0 இருக்கிற இடத்துல அன்டிஃபைன் ஆயிருமா, சரிதானே. அப்போ அன்டிஃபைன் மேலே இருக்கிறது அன்டிஃபைனு, இது அன்டிஃபைனு. அதுக்கப்புறமா 1 இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது, -1 தான் இருக்க போகுது. அது திருப்பி போட்டாலும் -1 தான். இங்கே -1 தான். 1 திருப்பி போட்டால் 1 தான். இன்ஃபினிட்டியை தலைகளை போட்டால் 0. ஓகேவா. டேபிள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியானது. நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு கிராஃப் தெரியணும். ஓகேங்களா. ஆல் சில்வர் டீ கப்ஸ் இதில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டானா இதுலையும் ரொம்ப ஈஸி. என்னன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸில் பர்டிகுலராக நான் வந்து π/2 அதாவது பையன்னு வேண்டாம் 3π